கார்மேக வளவன் கூறிய திட்டத்தை கேட்டு நன்மாறனின் அறைக்கு செந்தூரன் சென்று இருக்க, ஆனால் எதிர்பாராமல் அங்கே வந்துவிட்ட தன்மையாவின் பணிப்பெண்களால் அவனுக்கு கலவரமானது. மேலும் மணிக்கேதுவும் அப்பொழுதே ஒற்றனை கொல்லப் போவதாக கூற செந்தூரன் அவசரமாய் பின்னால் நகர்ந்து கொண்டு, மன்னா, நான் கூறுவதை கேளுங்கள். ஆச்சாரிய சாணக்கியர் பொய்யான சந்திரகுப்தனை அரண்மனையில் தங்க வைப்பதற்கு அனுமதி அளித்து விட்டார். எனவே இனிமேல் நமது கையில்தான் அனைத்தும் இருக்கிறது என்று கூற, இதை கேட்டு மணிக்கேது சட்டென நின்று விட்டான். இனி உண்மையான சந்திரகுப்தனை அரண்மனையில் இருந்து அனுப்பி வைத்துவிட்டு நான் அவனது இடத்தில் உங்களை இருக்க வைத்து விடுகிறேன். நாம் இனி இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நமது எண்ணம் ஈடேறிவிடும். எனவே இப்பொழுதே என்னோடு உடனடியாக வாருங்கள் என்று அழைக்க, மணிக்கேதுவோ சற்று யோசனையாய், ஆனால் நீ பொய்யான சந்திரகுப்தனாய் மாற்றுவதற்கு சந்திரகுப்தனின் நண்பனான செந்தூரனை இங்கே அழைத்து வருவதாகத்தானே கூறிச் சென்றாய். இப்பொழுது அவன் இங்கே, அவனையும் நாம் இந்த நன்மாறனை போல் சிறைப்பிடித்து வைத்தால் தானே நம்மால் நமது விருப்பத்திற்கு அடுத்த வேலைகளை செய்ய முடியும் என்று கேட்க, செந்தூரன் சிறிதும் யோசிக்காமல் உடனடியாக பதில் கூறினான். ஆமாம் அண்ணா, அதுதான் என்னுடைய திட்டமும். மேலும் நான் ஏற்கனவே செந்தூரனை சிறைப்பிடித்து இந்த அரண்மனையில் இருக்கும் ஒரு ரகசிய இடத்தில் மறைத்து வைத்து விட்டேன். அவனை இங்கே அழைத்து வருவது தேவையில்லாத பிரச்சனைக்கு வழிவகுத்துவிடும் என்று இடையில் தோன்றிவிட்டதால் நான் அவ்வாறு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. மேலும் இங்கே நன்மாறனை உயிரோடு பார்த்தால் அவன் நிச்சயமாக நம் யாரையும் உயிரோடு விட்டிருக்க மாட்டான். இதனால் நமது திட்டமும் பாழாவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கூற, செந்தூரனுக்கு சற்று பதட்டமாக இருந்தது. இருப்பினும் உடனடியாக பதில் கூறாவிட்டால் எதிரிகளுக்கு தன் மீது சந்தேகம் வந்துவிடும் என்று கார்மேக வளவன் கூறியிருந்ததால் அவன் மணிக்கேது அடுத்து பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் வேகமாக கூறினான். மன்னா, இனி நாம் சிந்திப்பதற்கு நேரம் கிடையாது. இப்பொழுதே என்னுடன் வாருங்கள். இல்லையென்றால் இந்த வாய்ப்பு நம் கையை விட்டு சென்றுவிடும் என்று கூற, மணிக்கேதுவுக்கு இதை கேட்டு சற்று குழப்பமாக இருந்தாலும் அவன் அப்பொழுது வரை செந்தூரனின் மீது சந்தேகம் கொள்ளவில்லை. சரி வா, செல்லலாம் என்றவன் கூறிவிட, செந்தூரனுக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து செல்வதற்கு முன்பு தன்மையாவின் பணிப்பெண்களை பார்த்த மணிக்கேது, நீங்கள் இந்த நன்மாறனை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நான் நாளை காலைக்குள் திரும்பவில்லை என்றால் இவனை உடனடியாக கொன்று விடுங்கள் என்று கூற, செந்தூரனுக்கு அதை கேட்டு சிறிது பயமாக இருந்தாலும் அவன் முகத்தில் எந்த ஒரு மாறுதலையும் காட்டிக்கொள்ளவில்லை. மேலும் மணிக்கேது விடாது, இந்த அறையின் சாவியை என்னிடம் கொடு என்று கேட்க, செந்தூரன் எந்த ஒரு வினாவும் எழுப்பாது உடனடியாய் தன்னிடமிருந்த சாவியை எடுத்து அவனது கையில் கொடுத்து விட்டான். பின்பு அவர்கள் இருவரும் கிளம்பி அந்த அறையை விட்டு வெளியே வர, மணிக்கேது முதல் வேலையாக அந்த அறையை அடைத்துவிட்டு பின்பு செந்தூரனோடு செல்லத் தொடங்கினான். செந்தூரன் மணிக்கேதுவை நேரடியாய் தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றுவிட, மணிக்கேதுவோ சற்று சந்தேகமாய், இது யாருடைய அறை என்று வினவ, செந்தூரன் தடுமாற்றமாய், இது என்னுடைய இல்லை, இது செந்தூரனின் அறை மன்னா என்று கூற, மணிக்கேது சற்று ஆச்சரியமாய், செந்தூரனின் அறையா? இங்கு எதற்காக என்னை அழைத்து வந்தாய்? நான் இப்பொழுது சந்திரகுப்தனை போல் தானே வேடமிட்டிருக்கிறேன். எனவே நான் சந்திரகுப்தனின் அறையில் தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் என்னால் இளவரசி நந்தினிக்கு மிக அருகே இருக்க முடியும். அதை மறந்து விட்டாயா முட்டாளே என்று திட்ட, செந்தூரன் இதை கேட்டு சிறிது அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஏனென்றால் மணிக்கேதுவின் வாயிலிருந்து இளவரசி நந்தினியின் பெயர் வருவது அவனுக்கு சிறிது சந்தேகத்தை ஏற்படுத்த அவன் விரைவாக யோசிக்கத் தொடங்கினான். ஒருவேளை மணிக்கேது இளவரசி நந்தினியை ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் இங்கே வந்திருப்பானோ? இதனால் எச்சரிக்கை அடைந்த செந்தூரன், உங்கள் கேள்வி சரியானதுதான் மன்னா. ஆனால் இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியரை நம்ப வைப்பதற்காக நீங்கள் இந்த அறையில் தான் இருக்க வேண்டும். மேலும் இப்பொழுது உண்மையான சந்திரகுப்தன் அரண்மனையில் இருப்பதால் நீங்கள் அவன் இங்கிருந்து செல்லும் வரை இங்குதான் இருந்தாக வேண்டிய கட்டாயம். ஒருவேளை ஆச்சாரிய சாணக்கியர் அவனை யாரும் அறியாமல் வேறு இடத்திற்கு அனுப்பிவிட்டால் பின்பு நானும் உங்களை உடனடியாக இங்கிருந்து அழைத்துச் சென்று விடுகிறேன் என்று கூற, இதை கேட்ட மணிக்கேது என்னவோ கேட்க விரும்பினான். ஆனால் அவனை சிறிதும் பேசவிடாத செந்தூரன், நீங்கள் இங்கே பத்திரமாக இருங்கள் மன்னா. நான் உடனடியாக சென்று ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்து வருகிறேன். அப்பொழுதுதான் நம் மீது அவர்களுக்கு சந்தேகம் வராது என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து அவன் சென்றுவிட, மணிக்கேதுவோ தான் இருந்த அறையின் கதவை சென்று அடைத்துக் கொண்டான். அதே நேரம் பொய்யான நன்மாறனை போல் இருந்த செந்தூரன் மறுபடியும் ஆச்சாரிய சாணக்கியர் அறைக்கு வந்திருக்க, அவனைத்தான் ஆச்சாரியரும் கார்மேக வளவனும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் ஆச்சாரிய சாணக்கியர் செந்தூரனை குறித்து மிகுந்த கவலைகள் இருந்ததால் அவன் பாதுகாப்பாக வந்த பின்புதான் நிம்மதியாக பெருமூச்செறிந்தார். ஆனால் கார்மேக வளவனோ செந்தூரனை பார்த்து, செந்தூரா,
நன்மாறன் அறையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அங்குதான் உண்மையான நன்மாறனும் இருக்கிறானா என்று கேட்க செந்தூரன் சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்த அனைத்து விஷயங்களையும் அவசரமாக கூறத் தொடங்கினான். மேலும் தாங்கள் எதிர்பாராதபடி மணிக்கேதுவே அங்கு நேரடியாக வந்துவிட்டதை அறிந்த ஆச்சாரிய சாணக்கியர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். கார்மேக வளவனும் இதை எதிர்பார்க்காததால் அவர் வியப்பாக செந்தூரனை பார்த்துக் கொண்டிருக்க ஆச்சாரிய சாணக்கியரோ, அப்படி என்றால் அந்த மணிக்கேதுவும் இந்த அரண்மனையில்தான் மறைந்திருக்கிறானா என்றார் யோசனையாக. ஆமாம் ஆச்சாரியரே, அவனும் நன்மாறன் அவர்களின் அறையில்தான் இருந்தான். எனக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்த விஷயம் என்னவென்றால், நான் அங்கு செல்வதற்கு முன்பு வரை மணிக்கேது மட்டும்தான் தனியாக அந்த அறையில் இருந்திருக்கிறான். ஆனால் எதிர்பாராத விதமாய் தன்மையாவின் பணிப்பெண்களும் அங்கே வந்துவிட்டதால் என்னால் நன்மாறன் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஒருவேளை நான் அவர்களுடன் சண்டையிட்டு இருந்தாலும் என்னை சமாளிப்பதற்கு முன்பு நன்மாறனை அவர்கள் கொன்று இருப்பார்கள். பின்பு நம் திட்டமும் தவறாகி இருக்கும் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியருக்கும் அவன் கூறுவதில் இருக்கும் உண்மை புரிந்தது. ஆனால் செந்தூரன் தொடர்ந்து, ஆச்சாரியரே, இதில் புதிய பிரச்சனை என்னவென்றால், ஒருவேளை நாளை காலைக்குள் மணிக்கேது அந்த அறைக்கு திரும்பவில்லை என்றால் அங்கு இருக்கும் தன்மையாவின் பணிப்பெண்கள் நன்மாறன் அவர்களை கொன்று விடுவார்கள் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் அதை கேட்டு மேலும் கவலைப்படத் தொடங்கினார். ஆனால் கார்மேக வளவனோ யோசனையாய், அவர்கள் என்ன காரணத்திற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்ததா செந்தூரா என்று கேட்டார். அது எனக்கு சரியாக தெரியவில்லை ஆச்சாரியரே. ஆனால் நான் புரிந்து கொண்டது வரை நிச்சயமாக அவர்கள் இளவரசி நந்தினிக்கு ஏதோ ஒரு ஆபத்தை ஏற்படுத்தத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் இளவரசியை கடத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், இல்லை என்றால் கொல்வதற்கு திட்டமிட்டிருக்க வேண்டும் என்று கூற கார்மேக வளவன் உடனடியாய், ஓ, அதனால்தான் அந்த மணிக்கேதுவின் ஒற்றன் தன் மன்னருடைய முகத்தை சந்திரகுப்தனின் முகத்தை போல் மாற்ற வேண்டும் என்று நினைத்தாளா என்று கேட்க செந்தூரனோ மறுப்பாய், நினைக்கவில்லை ஆச்சாரியரே. அவன் ஏற்கனவே மாற்றிவிட்டான். இப்பொழுது மணிக்கேது சந்திரகுப்தனை போல் வேடமிட்டுத்தான் அரண்மனைக்குள் வந்திருக்கிறான் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியரோ, நான் நினைத்ததை விட பிரச்சனை பெரிதாகிக் கொண்டிருக்கிறது. இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீ கூறு என்று கேட்க கார்மேக வளவன் மிகவும் சாதாரணமாய், நாம் ஏற்கனவே என்ன முடிவு செய்திருந்தோமோ அதைத்தான் இப்பொழுது செய்ய போகிறோம் சாணக்கியா. நாளை அரண்மனையில் சந்திரகுப்தனின் இடத்தில் மணிக்கேதுதான் இருக்கப் போகிறான். மேலும் இதனால் நமக்கு என்ன ஒரு நன்மை என்றால், மணிக்கேதுவும் ஆமாத்தியரும் எதிரிகளாய்த்தான் இருக்கிறார்கள். ஒரு எதிரி இன்னொரு எதிரியை சந்திக்கும் பொழுது எவ்வளவு பெரிய விபரீதங்கள் ஏற்படும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். எனவே இருவரில் யார் வெற்றி பெற்று பிழைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து விடலாம். இருவரில் யார் இறந்து போனாலும் அதில் நமக்கு நிறைய லாபம் இருக்கத்தான் போகிறது. பின்பு பிழைப்பவர்களை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் சற்று எரிச்சலாய், கார்மேக வளவா, நாளை நிறைய நாடுகளிலிருந்து நடக்கப் போகும் அணிவகுப்பை பார்ப்பதற்காக நிச்சயமாக மன்னர்கள் வருவார்கள். அவர்கள் முன்பு சந்திரகுப்தன் தான் நமது நாட்டின் படை பலத்தை பெருமையோடு காண்பிக்க வேண்டும். அந்த வேலையை எல்லாம் மணிக்கேதுவால் எவ்வாறு செய்ய முடியும்? அப்படி செய்தால் நமது ரகசியம் நிச்சயமாக வெளிப்பட்டுவிடும். மேலும் உண்மை தெரிந்த பின்னால் நம்மீது அவர்களுக்கு இருக்கும் மதிப்பெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். எனவே இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குமா என எனக்கு யோசனையாக இருக்கிறது என்று கூற கார்மேக வளவன் ஆச்சாரியரின் இந்த கேள்வியால் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் நேரடியாக கூறிவிட்டார். என்னை மன்னித்து விடு சாணக்கியா, ஆனால் நாளை வரப்போகும் எந்த ஒரு மன்னரும் உங்களோடு ஒத்துழைப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. நீயும் சந்திரகுப்தனும் நிறைய கஷ்டங்களுக்கு பின்னால் இந்த மகத நாட்டை கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் இப்பொழுதும் நீங்கள் இருவரும் தனியாகத்தான் இருக்கிறீர்கள். எனவே உங்களை சுற்றியுள்ள அனைத்து நாட்டு மன்னர்களும் உன்னுடைய எதிரிகள்தான் என்பதை மறந்து விடாதே என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் கார்மேக வளவன் கூற்றில் இருக்கும் உண்மை அவருக்கு புரியாமல் இல்லை. ஆச்சாரிய சாணக்கியர் அமைதியாய் யோசித்துக் கொண்டிருக்க திடீரென்று ஒரு வீரன் பதட்டமாக அங்கே ஓடி வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போக அவனோ ஆச்சாரிய சாணக்கியரின் அறைக்குள் வந்து மூச்சு வாங்கியபடி அவரை வணங்க செந்தூரனுக்கு என்னவோ பெரிய ஆபத்து உருவாகி இருப்பது புரிந்தது. அவன் எண்ணியது போலவே வந்திருந்த வீரன், ஆச்சாரியரே, வடக்கு எல்லையில் நிறைய குறுநாட்டு மன்னர்கள் ஒன்றாய் திரண்டு வந்து நம்மை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் நம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற பதட்டமான சூழ்நிலை எல்லையில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்று கூற இதை கேட்டு செந்தூரன் மிகவும் அதிர்ந்து போய்விட்டான். அவன் ஆச்சாரிய சாணக்கியரை நோக்கி, ஆச்சாரியரே, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவ்வாறு ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நாம் சிறிதும் யோசித்து பார்க்கவில்லையே என்று கேட்க கார்மேக வளவனோ ஆச்சாரிய சாணக்கியரை நோக்கி,
என்னுடைய எண்ணம் உண்மையாகிவிட்டது சாணக்கியா. இதற்கெல்லாம் காரணம் அந்த கபடதாரி ஆமாத்தியர் தான். அவரால் தான் இப்பொழுது புதிய பிரச்சனை உருவாகி இருக்கிறது என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் அதற்கு பதில் கூறவில்லை. ஆனால் கார்மேக வளவன் விடாது, நான் கூறுவதை கேள் சாணக்கியா. இப்பொழுது உன்னிடம் 3 வழிகள் தான் இருக்கின்றன. அதில் முதல் வழி, நீ அந்த ஆமாத்தியரை கொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2வது வழியாய் உங்களிடம் இருக்கும் மொத்த படைகளையும் திரட்டி வந்து கொண்டிருக்கும் எதிரிகளை விரட்டி அடிக்க வேண்டும். அதிலும் உனக்கு விருப்பமில்லை என்றால் 3வதாக இருக்கும் ஒரே வழி என்று அந்த வழியை கூறாது கார்மேக வளவன் தயக்கமாய் நிறுத்த ஆச்சாரிய சாணக்கியரோ மிகவும் உறுதியான குரலில் கூறினார், கார்மேக வளவா, எனக்கு ஆமாத்தியரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. மேலும் எதிர்த்து வந்திருக்கும் எந்த ஒரு குறுநாட்டு மன்னரையும் எதிர்த்து போரிட வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது. எனவே நீ கூறப்போகும் 3வது வழியைத்தான் நான் பின்பற்றலாம் என்று இருக்கிறேன். எனவே தயங்காமல் அந்த 3வது வழியையும் கூறிவிடு என்று சொல்ல கார்மேக வளவன் உடனடியாய், அப்படியென்றால் சரி சாணக்கியா, இனி நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொள். உடனடியாக சந்திரகுப்தனையும் நந்தினியையும் இந்த அரண்மனையில் இருந்து அனுப்பி வைத்துவிடு. அதன் பின்பு என்னோடு நீ மகத நாட்டின் வடக்கு எல்லைக்கு வர வேண்டும். உங்கள் நாட்டின் வடக்கு எல்லையில் இருக்கும் சில குறுநாட்டு மன்னர்களுக்கு என் மீது நிறைய மதிப்பு இருக்கிறது. எனவே நான் கூறுவதை அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள். எனவே நான் அவர்களும் நீயும் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். இனி அவ்வாறு செய்தால்தான் நாமும் பெரிய பிரச்சனையின்றி தப்பிக்க முடியும். ஆனால் அங்கு நீயும் உன்னுடைய மாணவர்கள் மட்டும்தான் தனியாக வர வேண்டும் சாணக்கியா. எந்த ஒரு வீரர்களையும் அழைத்து வரக்கூடாது. ஒருவேளை நீ வீரர்களை அழைத்து வந்தால் அந்த மன்னர்கள் உன்மீது தேவையில்லாமல் சந்தேகம் கொண்டு உடனடியாக போர் தொடுத்து விடுவார்கள் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் அதற்கு உடனடியாய் ஒப்புக்கொண்டார். சரி கார்மேக வளவா, நான் நீ கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற இதை கேட்டு கார்மேக வளவனின் கண்கள் ஒளிரத் தொடங்கின. எப்படியோ தன் திட்டம் நிறைவேறத் தொடங்கிவிட்டது என்றவர் மனதிற்குள் எண்ணிக்கொண்டாலும் தன் முகத்தில் மகிழ்ச்சியை காட்டிக்கொள்ளாதவாறு அமைதியாய் இருந்து கொண்டார். ஆனால் செந்தூரன் மட்டும் என்னவோ யோசித்தபடி, ஆச்சாரியரே, இப்பொழுதும் எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. மணிக்கேது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவனை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்ய வைக்க முடியும். ஆனால் நன்மாறன் அவர்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறார். ஒருவேளை மணிக்கேதுவிற்கு ஏதேனும் ஆகினால் நிச்சயமாக தன்மையாவின் பணிப்பெண்கள் 3 சேர்ந்து நன்மாறனை கொன்றுவிட்டு இங்கிருந்து தப்பித்துச் சென்று விடுவார்கள். எனவே நாம் நன்மாறன் அவர்களை முதலில் காப்பாற்ற வேண்டும் என்று யோசனையாக கூற இதை கேட்டு கார்மேக வளவன் புன்னகைத்தார். செந்தூரா, இப்பொழுது நம்மிடம் பொய்யான சந்திரகுப்தன் மட்டும் கிடையாது, உண்மையான சந்திரகுப்தனும் தான் இருக்கிறான். ஆகவே நாம் நன்மாறனை மிகவும் எளிமையாக காப்பாற்றி விடலாம் என்று கூற உறுதியாய் கார்மேக வளவனையும் ஆச்சாரிய சாணக்கியரையும் பார்த்து, சரி ஆச்சாரியரே, நான் முதலில் மணிக்கேதுவிடம் செல்கிறேன். அதன் பின்பு நன்மாறனை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியை உருவாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு செந்தூரன் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான். அவன் சென்ற பின்னால் ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்த கார்மேக வளவன், சாணக்கியா, இன்னும் சிறிது நேரத்தில் இரவு முடியப் போகிறது. எனவே நாம் அதற்கு முன்பு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். நாளை காலை விடிந்தவுடன் நமக்கு மிகவும் முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. அந்த கபடதாரி ஆமாத்தியர் மேலும் ஏதேனும் திட்டங்களை தீட்டி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு முன்பு நாம் எப்படியாவது வடக்கு எல்லையில் முற்றுகையிட்டு இருக்கும் மன்னர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியரும் அதை ஏற்றுக்கொண்டு, நிச்சயமாக கார்மேக வளவா, நாளை காலை அரண்மனையின் பின்பக்க வாயிலில் நான் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். நீ உனது மாணவர்களோடு அங்கே வந்துவிடு. ஆனால் ஜாக்கிரதை, நீயும் நானும் அரண்மனையில் இருந்து செல்லும் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏனென்றால் அதனால் புதிதாக பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கூற, நிச்சயமாக சாணக்கியா, இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர்த்து யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கார்மேக வளவன் சென்று விட்டார். இன்னொரு புறம் விருந்தினர் மாளிகையில் இருந்த ஆமாத்தியர் மிகவும் ஆவலாக எப்பொழுது விடியும் என்று காத்துக் கொண்டிருந்தார். நாளை விடிந்த பிறகுதான் தன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதைப் போல் அவர் மிகவும் ஆர்வமாயிருக்க அவரோடு நிறைய அமைச்சர்கள் மற்றும் தளபதிகளும் இருந்தார்கள். வரப்போகும் யுத்தத்தில் நிச்சயமாக வெற்றி தனக்குத்தான் என்று பெரும் உவகை கொண்டவர் எப்பொழுது விடியும் என்று பரபரப்பாக இருந்தார். மேலும் தன்னுடன் இருந்த அமைச்சர்களை பார்த்தவர், நாம் எதிர்பார்த்தபடியே மகத நாட்டின் வடக்கு எல்லைக்கு அருகே இருக்கும் நிறைய குறுநாட்டு மன்னர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த எல்லையை முற்றுகையிட்டு விட்டார்கள். நிச்சயமாய் நாளை விடிந்த பின்பு மகத நாட்டின் அனைத்து எல்லைகளையும் சுற்றி வளைத்து விடுவார்கள்.
கூடவே சாணக்கியர் திட்டமிட்டபடி நாளைதான் மகத நாட்டின் படைகளின் அணிவகுப்பும் நடக்கப் போகிறது. அந்த அணிவகுப்பை சந்திரகுப்தன் தான் யானை மீது அமர்ந்து வழி நடத்தி செல்லுவான். ஆனால் நமது திட்டப்படி அந்த அணிவகுப்பில் நடக்கப் போகும் கலவரத்தால் நிச்சயமாக சந்திரகுப்தன் கொல்லப்படுவான். அதை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொண்டு நமது 4 தளபதிகளும் அரண்மனையை கைப்பற்றி விடுவார்கள். மேலும் இளவரசி நந்தினியையும் நாம் நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம். இந்த 2 விஷயங்களும் நமது கட்டுப்பாட்டில் வந்துவிட்டாலே இந்த மொத்த மகத நாடும் மறுபடியும் நம்மிடமே சரணடைந்துவிடும் என்று கண்ணில் கனவோடு கூற ஒரு அமைச்சர் யோசனையாக வினவினார். ஆனால் ஆமாத்தியரே, இப்பொழுது நம்மிடம் மகத நாட்டைச் சேர்ந்த 4 பெரிய படைகள் மட்டும்தானே இருக்கிறது. இந்த 4 படைகள் மட்டும் மகத நாட்டின் மொத்த படைக்கு முன்னால் எவ்வாறு எதிர்த்து நிற்க முடியும்? அவர்களெல்லாம் ஆச்சாரிய சாணக்கியருக்கு சாதகமாய் இருக்கும் பொழுது நம்மால் அவ்வளவு எளிதாக அரண்மனையை கைப்பற்றிவிட முடியுமா? ஒருவேளை அவர்கள் நம்மை எதிர்க்க தொடங்கிவிட்டால் இந்த 4 படைகளை மட்டும் வைத்துக் கொண்டு மொத்த படைகளையும் நாம் எவ்வாறு எதிர்க்க முடியும் என்று கேட்க, அதற்கு ஆமாத்தியர் ஒரு கபடமான புன்னகையோடு, வெற்றி பெறப் போவது நாம் தான் என்று தெரிந்த பின்னால் யாரும் அந்த சாணக்கியருக்கு உறுதுணையாக இருக்க முயல மாட்டார்கள். மேலும் இப்பொழுது இவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்திருப்பது சந்திரகுப்தன் தான். சந்திரகுப்தன் இறந்துவிட்டால் பின்பு நமது வழியில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கிவிடும். ஆகவே கவலை கொள்ளாதீர்கள் என்று கூறியவர் பின்பு என்னவோ யோசனை செய்தபடி, ஆனால் எனக்கு இருக்கும் ஒரே ஒரு கவலை என்னவென்றால், நாம் இந்த மொத்த திட்டத்தையும் சரியாக முடிக்கும் முன்பு மன்னர் ஹம்பியோ அல்லது அந்த மணிக்கேதுவோ நம் வழியில் வந்துவிடக் கூடாது என்பதுதான். அந்த மணிக்கேதுதான் இப்பொழுது எனக்கு இருக்கும் மிகப்பெரிய எதிரியே. அவனை நான் நேருக்கு நேர் சந்தித்து விட்டால் நிச்சயமாக என்னை கொல்ல வேண்டும் என்றவன் துடித்து விடுவான். ஆனால் மன்னர் ஹம்பியை குறித்து நாம் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இளவரசி நந்தினி நம்மிடம் இருக்கும் வரை நாம் என்ன கூறினாலும் மன்னர் ஹம்பி அதை கேட்பதற்கு தயாராக இருப்பார். பின்பு நாம் தகுந்த காலம் வரும்போது அவரையும் அழித்து விடலாம் என்று கூற, ஆமாத்தியரின் இந்த கூற்றை கேட்டு அனைவரும் அமைதியாக அவரை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இருப்பினும் ஒரே ஒரு அமைச்சர் உறுதியாய், ஆமாத்தியரே, என்னை கேட்டால் நாம் மணிக்கேதுவை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் என்றுதான் கூறுவேன். ஏனென்றால் மணிக்கேது ஒரு சாதாரண குறுநாட்டின் மன்னன். மகத நாட்டின் படைபலத்தோடு ஒப்பிடும் பொழுது அவனிடம் மிகவும் சிறிய படைதான் இருக்கும். எனவே நாம் அவனை எளிமையாக சமாளித்து விடலாம். இருப்பினும் மன்னர் ஹம்பியை குறித்து நாம் சிறிது யோசிக்க வேண்டும். அவர் நம்மை எதிர்த்து வந்தால் நிச்சயமாக நாம் தோற்று போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அவரோடு சேர்ந்து இன்னொருவராலும் நமது மொத்த திட்டத்திற்கும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கூற, இதை கேட்டு ஆமாத்தியர் சற்று திடுக்கிட்டு போனார். இன்னும் ஒருவரா? யார் அது என்று ஆமாத்தியர் உடனடியாய் கேட்க, அதற்கு அந்த அமைச்சர் மிகவும் விளக்கமாய், ஆமாத்தியரே, அவரது பெயர் கார்மேக வளவன். தட்சசீலத்தில் அந்த சாணக்கியரை போலவே ஆச்சாரியராக இருப்பவர். மேலும் ஆச்சாரிய சாணக்கியருக்கு நிகராக அவருடைய ஞானமும் இருக்கும் என்பது மற்றவர்களுடைய கருத்து. இப்பொழுது சந்திரகுப்தனின் முடிசூடும் விழாவிற்காக சாணக்கியர் அவரையும் அரண்மனைக்கு அழைத்திருக்கிறார். எனக்கும் இந்த கார்மேக வளவனை நன்றாக தெரியும். இவனும் அந்த சாணக்கியரை போலவே ஒரு கபடதாரிதான். நமது மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே அவன் ஒருமுறை மகத நாட்டிற்கு வந்திருக்கிறான். மேலும் மிகவும் தைரியமாக நமது மன்னரிடம் வந்து தன்னை இந்த நாட்டின் முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். ஆனால் நமது மன்னர் அதை சிறிதும் பொருட்படுத்தாது இந்த மகத நாட்டிற்கு ஒரு ஆச்சாரியரின் வழிகாட்டுதல் தேவை கிடையாது என்று கூறிவிட்டார். மேலும் இவர்களை போன்று ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதாரண புத்தகங்களை படித்துத்தான் தங்களது ஞானத்தை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் புத்தகத்தில் படித்த அறிவை வைத்து யாராலும் ஒரு நாட்டை வழி நடத்த முடியாது. எனவே நமது மன்னரும் ஆமாத்தியரை போன்று அனுபவம் நிறைந்த அனுபவசாலிகள் தான் தன் நாட்டை வழி நடத்த வேண்டும் என்று கூறிவிட்டதால் கார்மேக வளவன் அவமானப்படுத்தப்பட்டு இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டான். அவனால் நமக்கு பெரிய பிரச்சனை வராது என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று கூற, சற்று உறுதியான குரலில், நீங்கள் அந்த சாணக்கியரை பற்றியோ அல்லது இந்த கார்மேக வளவனை பற்றியோ கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இருங்கள். இவர்கள் ஒன்றாக இணைந்தாலும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தையும் உருவாக்க முடியாது. ஏனென்றால் இப்பொழுது இந்த விளையாட்டின் மொத்த கட்டுப்பாடும் நமது கையில்தான் இருக்கிறது. நாளை கடந்துவிட்டால் பின் நிச்சயமாக மகத நாடு மறுபடியும் நமது கைகளுக்கு வந்துவிடும் என்று கூற, அதை மற்ற அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரம் கார்மேக வளவன் நேரடியாக தன்னுடைய அறைக்கு செல்லாது செந்தூரனின் அறையை நோக்கி செல்லத் தொடங்கினார். மேலும் செந்தூரனும் சிறிது நேரத்திற்கு முன்புதான் தன்னுடைய அறைக்கு சென்று இருக்க, அங்கே பொய்யான சந்திரகுப்தனாக இருந்த மணிக்கேது நிலையில்லாமல் அமர்ந்திருந்தான். அவனுக்கு கீழே அமர்ந்திருந்த செந்தூரன், மன்னா, நாளை மகத நாட்டில் நடக்கப் போகும் மிகப்பெரிய அணிவகுப்பை நீங்கள் தான் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று கூற, இதை கேட்டு மணிக்கேது அதிர்ந்து போனான். மணிக்கேது அவனை முறைத்து, என்னால் அவ்வாறெல்லாம் செய்ய முடியாது.
என்று மறுக்க செந்தூரனுக்கு இதை கேட்டு எரிச்சலாக இருந்தாலும் அவன் நிதானமாக மணிக்கேதுவிடம் கூறினான். மன்னா, நான் கூறுவதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாளை நீங்கள் படைகளை வழிநடத்தி செல்லும் பொழுது நிச்சயமாக இளவரசி நந்தினியும் உங்களோடுதான் இருப்பார். எனவே அவரை கொல்வதற்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சிறிது சிந்தனை செய்யுங்கள் என்று கூற மணிக்கேதுவோ எரிச்சலாய், இது போன்று திடீரென்று முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்யும்படி கூறுவதால் தான் உன்னை போன்ற ஒற்றர்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சாதாரணமாய் செய்து முடிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் மிகப்பெரிய சிக்கலாக மாற்றி அனைவரையும் அதில் மாட்ட வைத்து விடுவீர்கள் என்று கூற செந்தூரனுக்கும் மணிக்கேதுவின் இந்த பேச்சால் சட்டென கோபம் வந்தது. எனவே அவன் சிறிது கோபமாய், நான் கூறிவிட்டேன், பின்பு உங்களது விருப்பம் மன்னா. இனி நீங்கள் உங்களுடைய விருப்பம் போல் எதையும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஏதேனும் பிரச்சனை வந்தது என்றால் அதற்கு காரணம் நான் தான் என்று என் மீது குற்றம் சுமத்தாதீர்கள் என்று கூற மணிக்கேது தன் ஒற்றனின் மாறுபட்ட பேச்சை கவனித்து செந்தூரனை சற்று சந்தேகமாக பார்க்கத் தொடங்கினான். செந்தூரனுக்கு அப்பொழுதுதான் தான் செய்த தவறு புரிய அவன் உடனடியாய் நிதானமாகி, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. நான் உங்களுடைய நலனிற்காகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். மேலும் நான் மிகவும் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இந்த திட்டத்தை கொண்டு வந்து விட்டேன். இந்த நேரத்தில் நாம் சிறிய தவறு செய்தாலும் கூட அதனால் நாம் முற்றிலும் தோற்றுப் போவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அத்தோடு நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் நமது மொத்த ரகசியமும் நொடியில் மற்றவர்களுக்கு வெளிப்பட்டுவிடும். அதன் பின்பு யாராலும் இங்கிருந்து தப்பித்துச் செல்ல முடியாது. நான் கூறுவதை சற்று புரிந்து கொள்ள முயலுங்கள் மன்னா என்று கேட்க மணிக்கேதுவோ கோபமாய், ஒற்றனே, எனக்கு என் வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பற்றும் கிடையாது. நான் இங்கே வந்திருப்பது என் தன்மையாவின் இறப்பிற்கு பழி வாங்கத்தான். ஆனால் அந்த பழிவாங்கும் படலத்தை முடிப்பதற்கு முன்பு நான் இறந்து போவதற்கு தயாராக இல்லை. என் உயிரை கொடுத்தேனும் நான் அந்த நந்தினியின் உயிரை எடுக்க வேண்டும் என்று கூற இப்பொழுது செந்தூரன் எதுவும் கூறாமல் பொறுமையாக இருந்தான். அவனது முகமாற்றத்தை கவனித்த மணிக்கேதுவும் வேறு வழி இல்லாமல், சரி, நீ கூறுவது போல் நாளை நடக்கப் போகும் அந்த அணிவகுப்பை நானே வழி நடத்தி செல்கிறேன். ஆனால் உன்னுடைய திட்டம் மட்டும் தவறாகி போனால் நான் நிச்சயமாக உன்னை கொன்று விடுவேன் என்று கூற எப்படியோ மணிக்கேதுவை சம்மதிக்க வைத்துவிட்ட நிம்மதியில் செந்தூரன் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், மன்னா, நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்முடைய திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். இப்பொழுது சிறிது நேரம் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் நாளை காலை வந்து உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு செந்தூரன் மணிக்கேதுவின் அறையிலிருந்து வெளியே வந்துவிட அவன் அங்கிருந்து நேரடியாய் சந்திரகுப்தனின் அறையை நோக்கிச் செல்லத் தொடங்கினான். செந்தூரன் சென்ற பின்பு மணிக்கேதுவும் தன்னுடைய அறையை அடைத்துக் கொண்டு அருகே இருந்த மதுவை எடுத்து அருந்தத் தொடங்கினான். அவனுக்கு கண்களை மூடினாலே தன்மையாவின் முகம்தான் நினைவுக்கு வர அவன் மிகவும் வருத்தமாய், தன்மையா, எதற்காக என்னை இவ்வாறு தனியாக விட்டுச் சென்றாய்? நீயும் நானும் இணைவதற்கு தடையாயிருந்த அனைத்து இடர்களையும் நான் இப்பொழுது நீக்கிவிட்டேன். உன்னை என்னிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று எண்ணிய என் தந்தையை கொன்றுவிட்டேன். அந்த நாட்டிற்கு மன்னனாகவும் மாறிவிட்டேன். ஆனால் நான் இவ்வளவு செய்த பின்னாலும் உன்னோடு ஒன்றாக சேர்ந்து வாழ முடியவில்லையே தன்மையா. சாதாரணமான அரசியலாலும் ஆட்சி வெறியாலும் நம்மை ஒரேடியாக பிரித்து விட்டார்களே தன்மையா என்றவன் மிகவும் வருத்தமாய் எண்ணிக்கொள்ள மணிக்கேதுவின் மனதிற்குள் மறுபடியும் கோபம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அப்பொழுதே மனதிற்குள் உறுதியாக முடிவெடுத்துக் கொண்டான். இன்று ஒரு நாள் இரவுதான். நாளைக்கு விடிந்துவிட்டால் நான் சந்திரகுப்தனை போலவே மகத நாட்டின் படைகளை அணிவகுப்பின் போது வழி நடத்திச் சென்று சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நந்தினியை கொன்று விடுவேன். இதனால் நான் இறந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் என்னைப் போலவே அந்த சந்திரகுப்தனும் தன் வாழ்க்கை முழுவதும் அவன் காதலித்த நந்தினியை எண்ணி துன்பத்திலேயே இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரே ஆசை, லட்சியம் எல்லாம் என்றவன் கொடூரமாக எண்ணிக்கொண்டிருக்க திடீரென்று யாரோ கதவை தட்டுவது போல் இருந்தது. இதனால் மணிக்கேது அதிர்ந்து போய் கதவை பார்க்க அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. எனது ஒற்றன் இப்பொழுதுதானே இங்கிருந்து சென்றான். அவன் வருவதற்கு காலையாகுமே. பின்பு யார் இப்பொழுது வந்திருப்பது? அவன் வேகமாய் கதவின் அருகே சென்று, யாரது என்று கேட்க உடனே அந்த குரல், நான் தான் உங்களுடைய ஒற்றன் என்று கூற மணிக்கேதுவால் அதை நம்ப முடியவில்லை. இருப்பினும் வந்திருப்பது யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவன் மிகவும் எச்சரிக்கையாய் கதவை திறக்க வெளியே இருந்த மனிதனை கண்டு அவன் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஏனென்றால் அங்கே அவனது ஒற்றனுக்கு பதிலாக ஆச்சாரிய கார்மேக வளவன் தான் நின்று கொண்டிருந்தார். மேலும் அவர் மணிக்கேதுவை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க மணிக்கேது சற்று பதட்டமான குரலில், யார் நீங்கள் என்று வினவினான். அதை கண்டுகொள்ளாத கார்மேக வளவனோ உடனடியாய் அந்த அறைக்குள் நுழைந்து, இதுபோன்று தேவையில்லாத கேள்விகளை கேட்டு நேரத்தை விரயம் செய்வதை விட உடனடியாய் இந்த கதவை அடைத்துவிடு மணிக்கேது. அடைத்துவிட்டு நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் என்று கூற மணிக்கேதுவிற்கு புதிய ஆபத்து ஒன்று தனக்கு உருவாகி இருப்பது புரிந்தது. அவனுக்கு யார் என்றே தெரியாத ஒரு மனிதன் அவனை சரியாக அடையாளம் கண்டுபிடித்திருக்க மணிக்கேதுவால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அவன் எண்ணினால் உடனடியாக எதிரே இருக்கும் கார்மேக வளவனை கொன்று இருக்கலாம். இருப்பினும் கார்மேக வளவனின் செயலால் சிறிது நிதானமாய் யோசித்தவன் மிகவும் பொறுமையாக வினவினான், உங்களுக்கு எவ்வாறு என்னை தெரியும்?
என்றவன் கேட்க, அதற்கு கார்மேக வளவனோ, கூறுகிறேன், ஆனால் அதற்கு முன்பு இந்த கதவை அடைத்துவிட்டு பேசலாமா என்று கேட்க, மணிக்கேதுவும் வேறு வழியில்லாமல் கதவை அடைத்துவிட்டு, இப்பொழுது கூறுங்கள், யார் நீங்கள்? என்னை எவ்வாறு உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்க, அதற்கு கார்மேக வளவன் புன்னகையோடு, எனக்கு மட்டுமில்லை மணிக்கேது, இந்த அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் வந்திருப்பது நீதான் என்று தெரிந்துவிட்டது. முக்கியமாய் அந்த சாணக்கியனுக்கும் அவனுடைய மாணவர்களுக்கும் கூட வந்திருப்பது நீதான் என்று நன்றாய் தெரியும் என்று கூற, இதை கேட்டு மணிக்கேது மிகவும் அதிர்ந்து போய்விட்டான். ஆனால் கார்மேக வளவன் அத்தோடு நிறுத்திக் கொள்ளாது, இதற்கே அதிர்ச்சி அடைந்தால் எப்படி மணிக்கேது? இன்னும் நிறைய அதிர்ச்சிகள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உன்னோடு நன்மாரனை போல் இந்த இடத்திற்கு வந்தது உன்னுடைய ஒற்றன் கிடையாது, மாறாக அவன் சந்திரகுப்தனின் நண்பனான செந்தூரன் தான் என்று சொல்ல, மணிக்கேது அதை கேட்டு உறைந்து போய்விட்டான். கார்மேக வளவன் தொடர்ந்து, உன்னுடைய ஒற்றன் பிடிக்கப்பட்டு வெகுநேரம் ஆகிவிட்டது மணிக்கேது என்று கூற, ஒருவேளை இதுவும் அந்த சாணக்கியரின் புதிய தந்திரம்தானோ என்று மணிக்கேது யோசிக்க, அதை புரிந்து கொண்ட கார்மேக வளவன், நீ என்ன சிந்திக்கின்றாய் என்று எனக்கும் புரிகிறது மணிக்கேது, ஆனால் உனக்கு யோசிப்பதற்கு கூட இப்பொழுது நேரம் கிடையாது. நான் கூறுவதை நீ கேட்டாக வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே உடனடியாக என்னோடு வா என்று சொல்லிவிட்டு கார்மேக வளவன் கதவை நோக்கி செல்லத் தொடங்க, அவருக்கு நிச்சயமாக மணிக்கேது தொடர்ந்து வருவான் என்று முழு நம்பிக்கை இருந்தது. இன்னொரு புறம் செந்தூரன் சந்திரகுப்தனின் அறைக்கு சென்று கொண்டிருக்க, செல்லும் வழியிலேயே சந்திரகுப்தன் செந்தூரனை பார்த்து விட்டான். மேலும் அவன் அப்பொழுது இளவரசி நந்தினியை பார்க்க வேண்டும் என்று சென்று கொண்டிருக்க, அது தெரியாத செந்தூரனோ சந்திரகுப்தனை நிறுத்தி, சந்திரகுப்தா, நான் கூறுவதை விரைவாக கேள் என்று சொல்ல, அங்கு நன்மாரனை போலவே இருந்த செந்தூரனை பார்த்து சந்திரகுப்தன் வியப்படைந்தான். நன்மாரன் அவர்களே, நீங்களா? நீங்கள் எப்பொழுது மகத நாட்டிற்கு திரும்பினீர்கள் என்று கேட்க, அதை இடைவெட்டிய செந்தூரனோ, சந்திரகுப்தா, நான் நன்மாரன் அவர்கள் கிடையாது, நான் செந்தூரன். இப்பொழுது நன்மாரன் அவர்களைப் போல் வேடமிட்டு இருக்கிறேன். உடனடியாக என்னுடன் வா. நாம் உண்மையான நன்மாரன் அவர்களை மணிக்கேதுவின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கூறியபடி செந்தூரன் தன் முகத்திலிருந்து முகமூடியை பாதி எடுத்து தன் உண்மையான முகத்தை சந்திரகுப்தனிடம் காட்ட, அவனும் இதை கண்டு அதிர்ந்து போனான். அவனால் உடனடியாக எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் அதிர்ச்சியாய், உண்மையான நன்மாரன் அவர்களா? செந்தூரா, நீ என்ன பேசுகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. மேலும் மணிக்கேதுவிடம் எவ்வாறு நன்மாரன் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள்? இங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? எதுவாக இருந்தாலும் எனக்கு தெளிவாக கூறு என்று சொல்ல, செந்தூரன் வேறு வழியில்லாமல் அரண்மனையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை சுருக்கமாக சொல்ல, சந்திரகுப்தனுக்கு இதை கேட்டு கோபம் எல்லை கடந்து சென்றது. இவ்வளவு நடந்திருக்கிறது, ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் இதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே என்று ஆதங்கமாய் கேட்க, செந்தூரனோ, தவறாக புரிந்து கொள்ளாதே சந்திரகுப்தா, இந்த விஷயத்தை உன்னிடம் தெரிவிப்பதற்காகத்தான் என்னை ஆச்சாரியர் அனுப்பி வைத்தார். மேலும் நீ இப்பொழுதே இளவரசி நந்தினியை அழைத்துக் கொண்டு அரண்மனையை விட்டு கிளம்பி சென்று விடு. நீங்கள் இருவரும் ஏதேனும் பாதுகாப்பான இடத்தில் சில தினங்கள் தங்கியிருங்கள். அதுவரை உன்னுடைய இடத்தில் மணிக்கேதுவே இங்கு பொய்யான சந்திரகுப்தனாய் இருக்கட்டும் என்று கூற, சந்திரகுப்தன் உடனடியாய் மறுத்துவிட்டான். விஷயத்தை புரிந்து கொள் சந்திரகுப்தா, இது ஆச்சாரிய கார்மேக வளவனின் திட்டம். இதற்கு ஆச்சாரிய சாணக்கியரும் தன் ஒப்புதலை தந்திருக்கிறார். இதன் மூலம் நமக்கு 2 லாபங்கள். ஒரே நேரத்தில் நம்முடைய 2 எதிரிகளான மணிக்கேதுவும் ஆமாத்தியரும் மோதிக்கொள்ளப் போகிறார்கள். நிச்சயமாக இருவரில் ஒருவர் இறந்து விடுவார்கள். எனவே நான் கூறுவதை பொறுமையாக கேட்டுவிட்டு பின்பு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடு. ஆனால் அதற்கு முன்பு நாம் உண்மையான நன்மாரன் அவர்களை தன்மையாவின் பணிப்பெண்களிடமிருந்து விடுவிக்க வேண்டும். இப்பொழுது அவர்களிடம் நன்மாரனை ஒப்படைத்து விட்டுத்தான் மணிக்கேது சென்று இருக்கிறான் என்று கூற, சந்திரகுப்தன் உடனடியாய், ஆனால் நம்மால் எவ்வாறு அவரை காப்பாற்ற முடியும் செந்தூரா? நாம் சிறு தவறு செய்தாலும் நன்மாரன் அவர்களின் உயிர் சென்று விடுமே என்று பதட்டமாய் கேட்க, அதற்கு செந்தூரன் ஒரு புன்னகையோடு, நீ எண்ணுவது போல் அது அவ்வளவு மிகப்பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. இப்பொழுது அந்த பணிப்பெண்களின் மன்னனான மணிக்கேது உன்னுடைய வேடத்தில் தான் இருக்கிறான். எனவே நீ அவர்கள் முன்னால் சென்றால் நிச்சயமாக வந்திருப்பது தங்களுடைய மன்னன்தான் என்று எண்ணிக்கொண்டு நீ கூறுவதை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். நானும் பொய்யான நன்மாரன் அவர்களைப் போல் வேடமிட்டிருப்பதால் மணிக்கேதுவின் ஒற்றனாய் என்னை எண்ணிக்கொள்வார்கள். எனவே நாம் திட்டமிட்டபடி இந்த வேலையை முடித்துவிட்டு விரைவாய் திரும்பி விடலாம் என்று கூற, சந்திரகுப்தன் இதை கேட்டு புன்னகை செய்தான். நான் இவ்வாறு சிறிதும் சிந்தித்து பார்க்கவில்லை செந்தூரா. இனி நாம் தாமதிக்க வேண்டாம். உடனடியாய் சென்று நன்மாரன் அவர்களை விடுவித்து விடலாம் வா என்று கூற, இருவரும் உடனடியாக நன்மாரனின் அறையை நோக்கி செல்லத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு தூணில் மறைந்து கொண்டு கார்மேக வளவன் அவர்கள் பேசியதெல்லாம் கேட்டது அவர்களுக்கு சுத்தமாக தெரியாது. மேலும் கார்மேக வளவனுக்கு அருகே மணிக்கேது நின்று கொண்டிருக்க, அவனுக்கு நடப்பதையெல்லாம் பார்த்து எரிமலையாய் கோபம் வெடித்துக் கொண்டிருந்தது. கார்மேக வளவன் அவனிடம் தன் எண்ணத்தை கூறினார். இப்பொழுது உன்னிடம் நிறைய நேரம் கிடையாது மணிக்கேது. எனவே கோபத்தை குறைத்துக் கொண்டு சந்திரகுப்தன் திரும்புவதற்குள் நந்தினியை
எப்படியாவது இங்கிருந்து கடத்திச் சென்று விடு. இதுதான் உனக்கு இருக்கும் கடைசி வாய்ப்பு. இதை நீ தவறவிட்டால் பின்பு நிச்சயமாக இந்த அரண்மனையிலிருந்து உன்னால் உயிரோடு திரும்ப முடியாது என்று கூற கார்மேக வளவனின் மீது மணிக்கேதுவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்பட்டது. எனவே அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு உடனடியாய் இளவரசி நந்தினியின் அறையை நோக்கிச் செல்லத் தொடங்கினான். இன்னொரு புறம் நன்மாறனை காப்பாற்றுவதற்காக சந்திரகுப்தனும் செந்தூரனும் அவனது அறைக்கு வந்திருந்தார்கள். ஆனால் அந்த அறை பூட்டப்பட்டிருப்பதை கவனித்த சந்திரகுப்தன், செந்தூரா, இந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறதே, பின்பு நாம் எவ்வாறு உள்ளே செல்ல முடியும் என்று கேட்க செந்தூரன் அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாய், ஆம் சந்திரகுப்தா, மணிக்கேதுதான் இந்த அறையை பூட்டி அதன் சாவியை தன்னோடு வைத்துக் கொண்டான் என்று கூற இதை கேட்டு சந்திரகுப்தன் சற்று வருத்தமாய், நீ எப்படியாவது அவனை ஏமாற்றி இந்த அறையின் சாவியை வாங்கி வந்திருக்க வேண்டும் செந்தூரா. ஏனென்றால் நாம் இந்த அறையின் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றால் அங்கிருக்கும் பணிப்பெண்களுக்கு நம்மீது சந்தேகம் வந்து உடனடியாய் நன்மாறனை கொல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கூற செந்தூரனுக்கும் அதை கேட்டு கவலையாயிருந்தது. சந்திரகுப்தன் சற்று பொறுமையாக யோசித்தான். பின்பு ஏதோ முடிவு செய்தவன் உடனடியாய் சென்று கதவை தட்டத் தொடங்க இதை கண்டு செந்தூரன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். சந்திரகுப்தா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றவன் அவனை தடுக்க சந்திரகுப்தனோ அவனை பொறுமையாக இருக்கும்படி சைகை செய்துவிட்டு தொடர்ந்து கதவை தட்டிக்கொண்டே இருக்க உள்ளே இருந்த தன்மையாவின் பணிப்பெண்களோ அந்த அறை கதவு தட்டப்படுவதை பார்த்து நடுங்கிவிட்டார்கள். ஒரு பணிப்பெண் ரகசியமாய், வந்திருப்பது யாராக இருக்கும் என்று கேட்க அதற்கு இன்னொரு பணிப்பெண், ஒருவேளை நம் மன்னரே வந்திருக்கலாம் என்று கூறினாள். ஆனால் அதை இடைவெட்டிய முதல் பணிப்பெண், இல்லை, மன்னரிடம்தான் இந்த அறையின் சாவிகள் இருக்கிறதே, பின்பு எதற்காக அவர் கதவை தட்ட வேண்டும்? நிச்சயமாக நம் எதிரி யாரோ தான் வந்திருக்கிறார்கள் என்று கூற அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வெளியில் இருந்து ஒரு குரல் கேட்டது. பணிப்பெண்களே, நான் தான் மணிக்கேது வந்திருக்கிறேன். அரண்மனையில் நான் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். எனவே நாம் உடனடியாக இங்கிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டும் என நினைக்கிறேன். மேலும் அவசரத்தில் என்னிடம் இருந்த இந்த அறையின் சாவியை தொலைத்து விட்டேன். ஆகவே இப்பொழுது கதவை உடைத்துக் கொண்டு நான் உள்ளே வரப்போகிறேன். யாரும் பயத்தில் நன்மாறனை தாக்கிவிட வேண்டாம். அவன் இறந்துவிட்டால் நாம் நிச்சயமாக இந்த அரண்மனையிலிருந்து உயிரோடு தப்பித்துச் செல்ல முடியாது என்று கூற இதை கேட்டு பணிப்பெண்கள் அனைவரும் ஒருவரின் முகத்தை இன்னொருவர் பார்த்துக் கொண்டார்கள். அதே நேரம் வெளியிலிருந்து கதவு உடைக்கப்படும் சத்தமும் கேட்க அவர்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது. வந்திருப்பது நிஜமாகவே மணிக்கேதுதானா அல்லது வேறு யாரேனுமா என்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க ஒரே ஒரு பணிப்பெண் மட்டும் வேகமாக செயல்பட்டாள். அவள் உடனடியாய் தன்னுடைய குறுவாளை எடுத்து நன்மாறனின் கழுத்தில் வைத்து, நிச்சயமாக நம் எதிரிதான் தந்திரம் செய்து உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நாம் உடனடியாய் இந்த நன்மாறனை கொன்றுவிட வேண்டும் என்று கூற அதற்கு இன்னொரு பணிப்பெண் அவசரமாய் அவளை தடுத்து, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் முட்டாளே? ஒருவேளை நிஜமாகவே நமது மன்னர் வந்திருந்தால் என்ன ஆவது? இவன் இறந்து போனால் நாம் இங்கிருந்து உயிரோடு செல்ல முடியாது என்பதை மறந்து விட்டாயா என்று கேட்க அதே நேரம் கதவை திறந்து கொண்டு சந்திரகுப்தனும் செந்தூரனும் உள்ளே வந்தார்கள். அவர்களை பார்த்து பணிப்பெண்கள் அனைவரும் மிகவும் குழம்பிவிட்டார்கள். ஏனென்றால் மணிக்கேது எவ்வாறு அங்கிருந்து சென்றாரோ அதை போலவே சந்திரகுப்தன் வந்திருக்க ஒரு பணிப்பெண் மட்டும் அப்பொழுதும் அவனை நம்பாமல் நன்மாறனின் கழுத்தில் குறுவாளை வைத்திருந்தாள். இதை கவனித்த சந்திரகுப்தன் சற்றும் பதட்டமடையாமல் அவர்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் தான் மணிக்கேது. உடனடியாய் அந்த நன்மாறனின் கழுத்தில் இருக்கும் குறுவாளை எடு. அவனுக்கு ஏதேனும் ஆனால் நாம் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. நாம் இங்கிருந்து செல்லும் வரை அவனை உயிரோடு வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இவனை கேடயமாய் பயன்படுத்திக் கொண்டுதான் நாம் இங்கிருந்து செல்ல போகிறோம் என்று சொல்ல அவள் மறுத்துவிட்டாள். இல்லை, நீ எங்களை ஏமாற்றுகிறாய். நீ நிச்சயமாக எங்கள் மன்னராக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நீ உண்மையான சந்திரகுப்தன். மேலும் எங்கள் மன்னரை உனது பிடியில் வைத்துக் கொண்டு இங்கே இந்த நன்மாறனை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறாய். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், நாங்கள் அவ்வளவு எளிதாக தோற்று போக மாட்டோம். நாங்கள் இந்த நன்மாறனை கொன்றுவிட்டு இங்கிருந்து தப்பிக்கத்தான் போகிறோம் என்று கூற இதை கேட்டு சந்திரகுப்தனும் செந்தூரனும் ஒரு நிமிடம் பதட்டமடைந்தாலும் அவர்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்று குழப்பமாயிருந்தது. தாங்கள் எளிதாய் முடிந்துவிடும் என்று நினைத்த ஒரு விஷயம் இப்பொழுது புதிய பிரச்சனையாய் உருமாறியிருக்க அந்த பணிப்பெண்ணும் நன்மாறனின் கழுத்தில் இருந்த குறுவாளை இன்னும் அழுத்தமாய் பிடிக்கத் தொடங்கினாள். இதை கவனித்த சந்திரகுப்தனோ, நீ மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறாய். நான் மணிக்கேதுதான். மேலும் இவன் என் ஒற்றன்தான். எதற்காக நம்ப மறுக்கிறாய் என்று கேட்க அதை இடைவெட்டிய அந்த பணிப்பெண், இல்லை, நீங்கள் கூறுவதை என்னால் சிறிதும் நம்ப முடியவில்லை. எனவே நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக உங்கள் முகத்தில் இருக்கும் பொய்யான முகமூடியை எடுத்துவிட்டு உண்மையான முகத்தை எங்களுக்கு காட்டுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நான் இந்த நன்மாறனை விடுவேன்
என்று கூற, இதனால் சந்திரகுப்தனும் செந்தூரனும் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். தாங்கள் வசமாக சிக்கிக் கொண்டோம் என்பது செந்தூரனுக்கு புரிய, அவனுக்கு அடுத்ததாக என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆனால் அந்த பணிப்பெண் மிகவும் உறுதியாய், நீங்கள் யார் என்ற உண்மை எங்களுக்கு தெரிந்துவிட்டது. எனவே உடனடியாய் மன்னர் மணிக்கேதுவை எங்களிடம் அழைத்து வந்து விடுங்கள். இல்லையென்றால் நாங்கள் இந்த ஒற்றனை கொன்று விடுவோம் என்று மிரட்ட, சந்திரகுப்தன் உடனடியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான். நன்மாறனின் கழுத்தில் இருக்கும் குருவாளின் அழுத்தம் கூட அவனுக்கு மனதில் இருந்த பதட்டமும் அதிகமானது. எனவே அவன் உடனடியாக ஒரு தீர்வை யோசித்து நன்மாறனின் கழுத்தில் குருவாளை வைத்திருந்த பணிப்பெண்ணை பார்த்தவாறே செந்தூரனிடம் கூறினான். செந்தூரா, நமக்கு நன்மாறனின் உயிர் மிகவும் முக்கியம். எனவே நீ உடனடியாகச் சென்று உண்மையான மணிக்கேதுவை அழைத்து வா என்று கூற, செந்தூரன் அதை கேட்டு சிறிது திகைப்படைந்தாலும் அப்பொழுதுதான் சந்திரகுப்தனின் முகத்தை நன்றாக கவனிக்க அவனுக்கு சந்திரகுப்தன் என்ன கூற வருகிறான் என்பது புரிந்தது. எனவே அவன் உடனடியாய், சரி, நான் சென்று மணிக்கேதுவை அழைத்து வருகிறேன் என்று பின்னால் திரும்ப, பணிப்பெண்கள் மூவரும் செல்லும் செந்தூரனையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று நின்றவன், நமது ரகசியமே வெளிப்பட்டு விட்டது. இனி எதற்காக இந்த பொய்யான முகமூடி என்று கூறியபடி நன்மாறனின் முகமூடியை தன் முகத்திலிருந்து எடுத்துவிட, அவனது நிஜமான முகத்தை பார்ப்பதற்காக பணிப்பெண்கள் மூவரும் சந்திரகுப்தனின் மீது வைத்திருந்த கவனத்தை ஒரே ஒரு நிமிடம் திருப்பிவிட, சந்திரகுப்தன் அதற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தான். அவன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டவன் நொடியில் தன் வாளை எடுத்துக்கொண்டு ஒளியின் வேகத்தில் சென்று ஒரு பணிப்பெண்ணின் கழுத்தில் தன் வாளை வைத்துவிட, அவளோ வலியில் பயங்கரமாக கத்தினாள். இதை கவனித்த இன்னொரு பணிப்பெண் அவசரமாய் தன்னுடைய குறுவாளை எடுத்து சந்திரகுப்தனை நோக்கி எறிய, அவனும் தன்னுடைய இன்னொரு வாளால் அதை 2 துண்டாக வெட்டி காற்றிலேயே கீழே விழும்படி பார்த்துக் கொண்டான். இதனால் மிகவும் கோபமடைந்த அந்த பணிப்பெண் தன்னிடம் இருந்த மற்றொரு குறுவாளை எடுத்து சந்திரகுப்தனை தாக்கப் போக, அதற்குள் செந்தூரன் சென்று அவளை பிடித்து விட்டான். 3வது பணிப்பெண்ணும் கோபத்தால் தன்னுடைய 2 கைகளிலும் 2 குறுவாள்களை எடுத்துக்கொண்டு சந்திரகுப்தனை தாக்குவதற்காக வேகமாய் செல்ல, சந்திரகுப்தன் இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. எனவே அவன் ஒரு நொடி தடுமாறி பின்னால் விழப்போனாலும் உடனடியாய் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தன் கையில் இருந்த வாளால் அவள் மணிக்கட்டை தாக்கிவிட, அவளோ வலியில் துடித்தபடி கீழே விழுந்து விட்டாள். மேலும் அவளது கையில் இருந்த 2 குறுவாள்களும் கீழே விழுந்து கிடக்க, 3 பணிப்பெண்களும் சந்திரகுப்தனிடமும் செந்தூரனிடமும் வசமாக சிக்கிக் கொண்டார்கள். ஒரு பணிப்பெண் தன் கையில் ஏற்பட்ட காயத்தால் வலியோடு துடித்துக் கொண்டிருக்க, சந்திரகுப்தன் அவர்களை பார்த்து உரத்த குரலில் கூறினான், நான் நினைத்தால் இப்பொழுதே உங்கள் மூவரையும் கொன்றுவிட்டு நன்மாறன் அவர்களை காப்பாற்ற முடியும். ஆனால் என்னுடைய எண்ணம் அது கிடையாது என்று சொல்ல, அதை இடைவெட்டிய ஒரு பணிப்பெண்ணோ ஆத்திரமாய், எங்களை மன்னித்துவிட்டு மிகப்பெரிய தவறு செய்துவிடாதே சந்திரகுப்தா, இப்பொழுதே எங்களை கொன்றுவிடு. நாங்கள் எல்லாம் தன்மையாவின் பணிப்பெண்கள். எனவே உன்னுடைய இந்த கருணை எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூற, சந்திரகுப்தனோ அதற்கு, எனக்கு உங்கள் வீரத்தை எண்ணினால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் நினைப்பது போல் தன்மையாவின் மரணத்திற்கு நான் காரணம் கிடையாது. மேலும் இப்பொழுது தன்மையா இறந்துவிட்டாள் என்பதற்கு ஆதாரமும் கிடையாது. அவள் இப்பொழுதும் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கூற, அதை அந்த பணிப்பெண் ஏற்றுக்கொள்ளாது, நீ பொய் கூறுகிறாய். மகத நாட்டின் அரண்மனைக்கு உன்னை கொல்வதற்காகத்தான் தன்மையா வந்திருந்தாள். இப்பொழுது நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் அவள் நிச்சயமாக இறந்துதான் போயிருப்பாள். ஏனென்றால் இதுவரை எங்களுடைய தன்மையா தன்னுடைய இரையை தப்பிக்க விட்டது கிடையாது என்று கூற, அதை கேட்ட பின்புதான் தன்மையா இங்கே வந்த பின்பு என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாதது என்பதே சந்திரகுப்தனுக்கு புரிந்தது. எனவே அவன் பொறுமையாய், நான் கூறுவதை சற்று நிதானமாக கேளுங்கள். தன்மையா என்னை கொல்வதற்காக இங்கே வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அவள் என்னை கொல்வதற்கு முன்பே மகாகுரு ரகுநந்தர் அவளை தடுத்துவிட்டார். மேலும் ஆச்சாரிய சாணக்கியரும் அவளை கைதியாகவோ இல்லை தண்டனை கொடுத்தோ இங்கே வைத்திருக்கவில்லை. மாறாக அவள் இங்கே பாதுகாப்பாக இருப்பதற்குத்தான் ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். ஏனென்றால் அவள் இங்கிருந்து சென்ற பின்னால் மணிக்கேதுவின் தந்தை அவளை கொலை செய்வதற்கு தயாராக இருந்தார். உண்மையை புரிந்து கொண்ட தன்மையாவும் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இங்கு இருப்பதற்கு ஒப்புக்கொண்டாள். அதன் பின்புதான் ஆச்சாரிய சாணக்கியரின் வேண்டுகோளால் தன்மையா ருத்ரமலைக்கு நந்தினியை காப்பாற்றுவதற்காக வந்திருந்தாள். மன்னர் ஹம்பியிடம் நந்தினி மாட்டிக்கொண்டிருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அப்பொழுது எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தது தன்மையாதான். எனவே நானும் அவளோடு ருத்ரமலைக்கு சென்று இருந்தேன். அங்கிருந்த குகையில் நிறைய விஷக்கண்ணிகள் இருந்தார்கள். அவர்களோடு நானும் தன்மையாவும் ஒரு நாள் இரவு முழுவதும் தங்கியிருந்தோம். அதன் பின்பு நந்தினியை காப்பாற்ற சென்ற பொழுது எதிர்பாராத விதமாய் தன்மையாவிற்கு பெரிய காயம் ஏற்பட்டு
ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவள் நந்தினியை காப்பாற்ற வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தியதால் நான் ருத்ரமலைக்கு கீழே சென்று நந்தினியை விட்டுவிட்டு மறுபடியும் தன்மையாவை காப்பாற்றுவதற்காக மேலே சென்று பார்த்தபொழுது அவள் அங்கே இல்லாமல் காணாமல் போயிருந்தாள். பிறகு நானும் நந்தினியும் அந்த இடத்தில் எவ்வளவோ தேடி பார்த்தும் எங்களால் தன்மையாவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறிய சந்திரகுப்தனுக்கு அன்று இரவு நடந்த அனைத்து விஷயங்களும் மறுபடியும் ஞாபகத்திற்கு வரத் தொடங்க ஒருமுறை தன்மையாவின் முகம் அவன் கண் முன்னால் வந்து சென்றது. சந்திரகுப்தன் கூறுவதையெல்லாம் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பணிப்பெண்கள் அவன் ருத்ரமலையை பற்றியும் விஷக்கண்ணிகள் வாழும் குகையை பற்றியும் கூறியவுடன் அவன் மீது சிறிது நம்பிக்கை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதை கவனிக்காத சந்திரகுப்தனோ தொடர்ந்து, தன்மையா எனக்கு செய்த உதவிக்காக நான் என்றும் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் உடனடியாக இந்த இடத்திலிருந்து சென்று விடுங்கள். மேலும் என்னை காலையில் தாக்க முயற்சி செய்த இன்னொரு பணிப்பெண்ணை கூட நாங்கள் சிறையில் அடைக்கவில்லை. அவளையும் உங்களோடு அழைத்துச் சென்று விடுங்கள் என்று சொல்ல பணிப்பெண்கள் மூவரும் சந்திரகுப்தனை யோசனையாக பார்த்தார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்ட செந்தூரன் விரைவாய் சென்று நன்மாறனின் கையில் இருந்த கட்டையும் வாயில் இருந்த கட்டையும் அவிழ்த்துவிட பணிப்பெண்கள் அதை தடுக்காது அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலும் செந்தூரனும் தொடர்ந்து, இன்னும் விடுவதற்கு சிறிது நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் எப்படியாவது அரண்மனையை விட்டு சென்று விடுங்கள் என்று கூற அதற்குள் விடுவிக்கப்பட்டிருந்த நன்மாறனும் சந்திரகுப்தனை பார்த்து, மன்னா, இவர்களோடு சேர்ந்து அந்த ஒற்றனையும் விடுவித்து விடுங்கள். அவன் என்னதான் தீய எண்ணங்களை கொண்டவனாய் இருந்தாலும் அவனை வைத்திருப்பதால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது என்று கூற சந்திரகுப்தனும் அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதை கவனிக்காத ஒரு பணிப்பெண்ணோ, நாங்கள் சென்றுவிட்டால் மன்னர் மணிக்கேதுவின் நிலை என்ன ஆவது? அவர் எங்கள் தன்மையாவின் காதலர். இப்பொழுது தன்மையா உயிரோடு இருக்கிறாள் என்றால் நாங்கள் நிச்சயமாய் மன்னர் மணிக்கேதுவையும் காப்பாற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று கூற செந்தூரன் அதை மறுத்து, இல்லை, மணிக்கேது பொய்யான சந்திரகுப்தனை போல் அரண்மனையில்தான் இருக்க வேண்டும் என்று கூறிவிட சந்திரகுப்தனோ அதை உடனடியாய் மறுத்துவிட்டான். இல்லை செந்தூரா, மணிக்கேதுவும் இவர்களுடனே சென்று விடட்டும். எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது என்று கூற செந்தூரன் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து, நீ என்ன கூறுகிறாய் சந்திரகுப்தா? நீ இவ்வாறு முடிவு செய்தால் பின்பு ஆச்சாரிய சாணக்கியரின் திட்டத்தில் மிகப்பெரிய பிசகு ஏற்பட்டுவிடும் என்று கூற சந்திரகுப்தன் மறுத்தான். நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் செந்தூரா. நீ நினைப்பது போல் இது ஆச்சாரிய சாணக்கியரின் திட்டம் கிடையாது. மாறாய், இது ஆச்சாரிய கார்மேக வளவனின் திட்டம்தான். அவர்தான் மணிக்கேதுவை பொய்யான சந்திரகுப்தனாய் மாற்றி ஆமாத்தியரின் மூலமாய் கொல்லப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று கூற செந்தூரனும் அதை ஏற்றுக்கொண்டு, ஆம் சந்திரகுப்தா, உன் கூற்று உண்மைதான். ஆனால் இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது? ஆச்சாரிய கார்மேக வளவனின் திட்டத்தை நமது ஆச்சாரியரும் ஏற்றுக்கொண்டாரே என்று கேட்க சந்திரகுப்தன் அதற்கு மறுப்பாய், ஆம், ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது செந்தூரா. மேலும் மணிக்கேது எனக்கு ஹம்பியை போன்றோ அல்லது அந்த ஆமாத்தியரை போன்றோ எதிரி கிடையாது. அவன் தன்னுடைய காதலியின் இறப்பிற்கு பழி வாங்குவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறான். எனவே அவனை உயிரோடு விட்டுவிட வேண்டும் என்பதுதான் எனது முடிவு. மேலும் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய இடத்தில் ஒரு பொய்யான சந்திரகுப்தனை இருக்க வைப்பதற்கு எனக்கு சிறிதும் உடன்பாடு கிடையாது. அப்படி செய்தால் நான் ஒரு கோழை போன்று மற்றவர்களுக்கு தெரிந்து விடுவேன் என்று கூற செந்தூரன் அவனை குழப்பமாக பார்த்தான். இனி செந்தூரன் சந்திரகுப்தன் கூறுவதை கேட்பானா, இல்லை சந்திரகுப்தனை ஆச்சாரிய சாணக்கியரின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்துவானா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.